வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை டிவியில் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான காரணம்னா இதுக்கு முன்னாடி நடந்த 3 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த நேரத்துலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூடபிள்யூவில் நடக்கிற ராஸ் மேக்டவுன் ப்ரீமியம் ஈவெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே தவிர்த்து அவங்க சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ட்ராக்டே போடலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கு முன்னாடி அவங்க யூடியூப் சேனல்லே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ அஃபீஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கிட்ட அதை டீலிங் கொடுத்துட்டாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் எதுக்காக டவுட்டு பட்டு கேட்குறீங்க? கண்டிப்பாக பார்க்கலாம், 100% பார்க்கலாம். அஃபீஷியலி டபிள்யூடபிள்யூ பேஜ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் நீங்கள் இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை லைவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோனி லீவ் ஆப் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிப்பீட்டட் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ரிப்பீட்டட் ஷோவும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை அஃபீஷியலி பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் 10/4 தமிழ்லேயும் பார்க்கலாம், சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கான நியூஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் என்னென்ன மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, யாருக்கு வெற்றி பரப்பு அதிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் மேட்ச் பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் சோல் ரூக்காக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னு நினச்சேன். பட் ஆனால் டபிள்யூ அப்படி நடத்தலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் சோல் ரூக்கா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. எதன் அடிப்படையில் இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நான் டைட்டில் மேட்ச். இனி வரும் காலங்களில் பெக்கிலிஜுக்கிட்ட இருக்க டைட்டிலுக்காக சோல் ரூக்கா மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதில்ல. மேபி இதில் அவங்கள வின் பண்ணிட்டாங்கன்னா வருங்காலங்களில் அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சோல் ரூக்காவுக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், சோல் ரூக்கா இந்த மேட்சில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்த மேட்ச் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய மேட்சஸ் எதுவுமே இல்லை. முழுக்க டாக் டீம் மேட்சாக இருக்குது. அதுலேயும் பெண்களுக்கான மேட்ச் 3 இருக்குது. அதுதான் கொஞ்சம் சலிப்பாக இருக்குல்ல. சரி, இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பெல்லா மற்றும் பேஜ் அவங்களுடைய கரண்டி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை லாஸ்ட் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸ் இடையில டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி தான் லாஸ்ட் லெஜண்ட் நயா ஜாக்ஸும் சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ அவங்க மீண்டும் சாம்பியன் ஆவாங்கன்னா டவுட் தான். அது மட்டும் இல்லாமல் பெல்லா ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம் பிரேக்கப் ஆகும். அதாவது ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லா 2 பேருமே சேர்ந்து பெல்லா ட்வின்ஸாக ரீயூனியன் ஆனுவாங்க. அது வரைக்கும் பேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ப்ரீ பெல்லா கூட வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அகெயின் இவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ப்ரீ பெல்லா மற்றும் பேஜ் ரீட்டைன் பண்ணதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, அடுத்த மேட்ச் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இதுவும் விமன்ஸுக்கான மேட்ச் தான். இது ஒரு 6 விமன் மேட்ச்சு. இந்த 6 விமன் மேட்சை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி உமன் சாம்பியன் இருக்கிற ரியா ரெப்லே, ஷார்லட் ஃப்ளேர், அலெக்ஸா இவங்க 3 பேரும் டாக் டீமாக இணைந்து ஜேட் கார்கில், பி-ஃபார் மற்றும் மிஷினுக்கு இடையில மோதுறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் யாருக்கு வெற்றி கண்டிப்பாக தேவைன்னா ஜேட் கார்கிலோட டீமுக்கு தான் தேவை. ரசல்மேனியாவில் தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேட் கார்கில் இனி வரும் காலங்களில் மீண்டும் ஒரு முறை ரியா ரெப்லே எதிர்த்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தேவை. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம் ஃபார்ம் பண்ணதுலேருந்து அந்த டீமாக ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பி-ஃபார்ம், மிஷின் மற்றும் ஜேட் கார்கில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கிறதுலே இந்த மேட்ச் தான் கொஞ்சம் பரவாயில்லாம மேட்ச். அதனால் இதுதான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகன் பால், ஆஸ்டின் தெரி வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா டாக் டீம் டைட்டிலுக்காக மோதுறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மூலையில் நான் சொன்னாலும், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விஷன் டீமுக்கு ஒரு பெரிய பக்கப்பலமாக ப்ரான் பிரேக்கர் இருக்கார். இந்த மனுஷன் எப்போ வருவார், எப்படி ஸ்பியர் போடுவார் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரில. அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டாக நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். மேபி சர்ப்ரைஸாக அடுத்த விஷன் மெம்பரோ அல்லது பிரான்சன் ரீடோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். செத் ராலின்ஸ் மூலிமா இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணத்தை பற்றி சொல்லிடுறேன். சமீப காலமாகவே ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் செத் ராலின்ஸை பார்க்கும்போது அவர் பிடிக்கலை. பிகாஸ் செத் ராலின்ஸ் தான்
விஷன் டீம் உருவாக்குனார். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் செத் ராலன்ஸ் தான். பட் ஆனால் அதே செத் ராலன்ஸ் மேபி இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெற்றி பெறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் செத் ராலன்ஸை மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் செத் ராலன்ஸ் இவங்க 3 பேரும் டாக் டீமாக இணைந்து விஷன் கூட ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் கூட அடுத்த பேப்பரிவான கிளாஸ் இன் இட்டாலியில் மோதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனாலே நான் என்ன சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் சாம்பியன்ஷிப் தேவை. ஏன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்று ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பென்டா அவருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ஈத்தேன் பேஜுக்கு இடையில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த மேட்சை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்னா பென்டாவோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ரேஜின் நன்னா இருக்குது. அவர் வந்து எந்த வகையிலையும் போர் அடிக்குது ஓகே கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போகிறாரு. அதனாலே அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் கரண்ட்லி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ஃபேட்டல் 4-way ஸ்டோரியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபேட்டல் 4-way ஸ்டோரியை வச்சு தான் ஒரு மேட்ச் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஜேவன் இவன்ஸ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டா, அப்புறம் ரூசேவ், ஈத்தன் பேஜ், இவங்க 4 பேருக்குள்ளே ஃபேட்டல் 4-way மேட்ச் கூடிய சீக்கிரம் நடக்கும். அதோடைய முன்னேற்றமாக தான் இந்த மேட்ச். இந்த மேட்ச்சில் பென்டா தான் அவரோட டைட்டில் வெற்றி பெறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரோட டைட்டில் ரேஜ் நல்லா இருக்குது. அதுக்கும் மேலே அவர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு. ஈத்தன் பேஜ் இப்போ தான் டபிள்யூக்கு வந்திருக்காரு அப்படின்னாலும் டபிள்யூக்கு வந்து சில மாதங்களே அவர் NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் உற்று நோக்கணும். அதாவது டபிள்யூக்கு வந்த வெறும் ஒரே மாதத்தில் ஈத்தன் பேஜ் பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பை NXT பிராண்டில் வெற்றி பெற்றார். அப்படிங்கும்போது அவரை மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்கன்னா சில நாட்களே அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைல்ல. அதாவது இவரெல்லாம் சாம்பியன் ஆவாரா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த வகையில் சொல்கிறேன், இவர் மேபி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தாங்க சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்ச். டோட்டலி 5 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது வீக்லி ஷோவில் நடத்துகிற ஒரு நார்மலான மேட்ச் மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதில் ரோமன் ரெயின்ஸோ செத் ராலன்ஸோ நம்ம எதிர்பார்த்த ஜாக்கப் ஃபாட்டோ அவங்களுக்கு ஒரு மேட்ச் வச்சுருந்தா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்திருக்கும். கோடி ரோட்ஸ் இல்லாமல் ஒரு சாட்டர்டே மெயின் இவெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்குதுங்க. பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க மீண்டும் ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ அவங்களுக்கு ஆண் குழந்தை அப்படிங்கிறது ஸ்கேனிங் முறையில் தெரிஞ்சிருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பேபி ஷோவர் அந்த ஃபங்க்ஷனை நடத்திருக்கிறாங்க. அதாவது பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா 8வது மாதம் முழுகாமல் இருக்கிறாங்களாம். இன்னும் சில நாட்களில் குழந்தை பிறந்துரும்ல, அதனால் இந்த ஃபங்க்ஷனை நடத்திருக்கிறாங்க. ஆமாம், பியாங்கா பெலர் மாண்டஸ் 2 பேருமே ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால பல மில்லியன் கணக்கில் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பார்ட்டியை நடத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பேபி ஷோவர் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் வளகாய்ப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். என்ன நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாரம்பரியத்தில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாரம்பரியமாக கொண்டாடுவோம். அவங்க ஊரில் இந்த மாதிரி பாரம்பரியமாக கொண்டாடுறாங்களாம். சரி, கொண்டாடட்டு. ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் இப்போ நடக்க போகிற கிளாஸ் இன் இட்டாலியில் ஒரு மிகப்பெரிய மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் மேபி, அதாவது நான் 100% சொல்லலை, மேபி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குதான். நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமனுக்கு ஏன்ப்பா மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் நைட் ஆஃப் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கவங்க கண்டிப்பாக டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருக்கும்போது அவர் டிஃபெண்ட் பண்ணலை. அது ஒரு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருந்தால் யார் கூட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செத் ராலன்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குதான். என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு ஃபியூட் இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் செத் ராலன்ஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு அடுத்த லைனில் ஜேக்கப் ஃபாட்டுக்கு அப்புறமா நான் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ்கிட்டே சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு. அதை வச்சு தான் சொல்கிறேன், நைட் ஆஃப் சாம்பியனில் செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோதலாம். ஆக்சுவலி இப்படி நடந்ததுன்னா இது ஒரு பெரிய மேட்ச். பிகாஸ் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மனியா நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் கடைசி நேரத்தில் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ரோமன் பக்கத்தில் இருக்குது. செத் ராலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு ஃபியூட் நடக்குதுனாலே அது அனல் பறக்கிற ஸ்டோரி தான். அப்படி பட்சத்தில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பங்கமாக இருக்கும்ல. ஆக்சுவலி நான் இப்போதைக்கு இதை வந்து அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லலை. மேபி ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு, நைட் ஆஃப் சாம்பியனில் அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் செத் ராலன்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியே வேண்டாங்க. மேட்ச் நடந்தால் ப்ரொமோ கட்டு கூட வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெஞ்சன்ஸ், அதாவது இவங்க நேருக்கு நேர் முறைச்சிக்கிட்டாலே போதும் அந்த ஸ்டோரி வந்து ஹிட் ஆயிரும். அந்த அளவுக்கு பிரதராக இருந்திருக்கிறாங்க, பகாயலியாக
இருந்திருக்கிறாங்க, பங்காளியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலேருந்து தான். சரி, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் தான் முதல்ல ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்தது. செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எவராக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இப்போ அதே நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து மோதுவாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.